ராம்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த துருத்தும் அந்த இங்கிட்ட அங்கிட்டும் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் நான் தான் டேரக்டர் வச்சு என்கிட்ட வர்றேன். டேய் போடான்னு சொல்றேன். கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அவன் என்ன மாட்டி விடவா இல்லை வேலையை விட்டு கிளப்பி விடவான்னு வேற வழி இல்லாமல் தெரியாமல் ஒன்று போட்டு கொடுப்பான் இல்லை திருட்டுத்தனமா. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃபு. அந்த ஓனர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சார் கொடுங்க, ஒரே ஒரு நாள் இந்த ஒரு சாங் எடுத்துட்டு இல்லை இவ்வளோ பேர் வந்துட்டாங்க முடியாதுன்னு இருக்காரு. இங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒருத்தன் எடுத்துகிட்டு இப்படி போகிறேன். ஒரு இதர் சார் இங்கே எங்கே ஆணி அடித்து போடா லேட்டானா தான் அவர் கொஞ்சம் என்ன இவ்வளோ லேட்டுன்னு வரும். அவர் டென்ஷன் ஆயிடுவாரான்னு பயந்து என்ன தான் அனுப்புவாங்க. சார் இதாகிடுவா நீங்கள் பேசிகிட்டு இருங்க அந்த ஃபீல் தெரியாதுன்னு என்னையா அனுப்புறீங்க நீங்கள் போங்க. அதனால அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசணும். சார் அப்படி சார் நீங்கள் கழுகுப்பாவீங்க நைட்டு ஃபுல்லாக விடிய எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி திடீர்னு லுக்கு காமிப்போம். அவன் நான் போய் நின்று அப்படி சிரிப்பேன். அதை பார்த்து என்னடா அவன் சிரிக்கணும்னா ஒரு வந்துடும். திடீர்னு போய் நீங்கள் கண் அடிச்சுக்கிறேன். கண் அடிக்கிறேன் அது ரியாக்ட் அப்படி எடுத்தது தான். பாக்கியராஜ் வந்து சிறந்த திரைக்கதை ஆசிரியர். நான் என்னுடைய முதல் படம் சுப்பிரமணியபுரம் அவர்கிட்ட தான் போய் கதை சொன்னேன். அவர் பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ஒரு திரைக்கதை ஆசிரியர்கிட்ட நாங்கள் போய் கதை சொன்னேன்ற இது இருக்கட்டும். ஒரு சின்ன சஜஷன்லாம் சொன்னார். அது 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 கரெக்டாக இருந்தது. நிறைய பேர் யாரும் தயாரிக்க முன் வரலம்போது கடைசியாக உன்னோட ஆஃபீஸ் கதவை தட்டியிருக்கேன்னு சொன்னார். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே தட்டியிருக்கலாம் சார். எனக்கு ஒரு படம் பண்ணி லாஸ் ஆன சமயம் என்னோடய ஆஃபீஸில் எல்லாருமே கேட்டாங்க என்ன படம் பண்ண கேட்குறாரா, இல்லைன்னு சொல்லிடு, வேணான்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை பண்ணுறேன்னு சொல்லி. ஏன் நான் நேச ஒரு மனிதர். நான் சின்ன வயசில் இவர் இன்ஸ்பிரேஷனாக பார்த்தவங்க. என் ஆஃபீஸ்க்கு முத வர்றாரு. அவர் எப்படி நான் வெறும் கையோடு அனுப்புவேன். அவர் வெறும் கையோடு இல்லாமல் அவர் நிறைஞ்ச மனசோடு அனுப்புகிறதான் எனக்கானது. CALS and Max Gold presents Binge Cafe. Title sponsor CALS, Believe in Better. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. Powered by Aroma Agma Ghee. Ananda Anubhavam Aroma. Mrudu Towels from Ramraj. Super soft and super absorbent. இப்போ வந்து some of your co-star memories. நான் ஒரு ஆக்டரோட பேர் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது? சத்யராஜ் சார். சத்யராஜ் சாரோட நான் எம்ஜிஆர் மகன் தான் பண்ணது. அப்போ அவரோட எப்போதுமே ஜாலியாக தான், ரொம்ப ஃபன், எப்போதுமே ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக இருந்தது. அப்புறம் கண்ணிலேயே அந்த மிஸ்சிஃப் எப்போவுமே ஒரு குறும்புத்தனம் இருக்கும். ஜாலியான அது. எம்ஜிஆர் மகன் பண்ணும்போதும் நான் வந்து அவர் பேரை தான் போட சொன்னேன். சத்யராஜ் சார் அவர் ஹீரோ, அவர் பேர் போடுங்கன்னு சத்யராஜ் சார் பேர் போட்டு அதுக்கப்புறம் என் பேர் வர மாதிரி பண்ணிட்டேன். அது வந்துருச்சு ஃபஸ்ட்டு. வந்தோடனே அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணார். இல்லை உன் பேர் தான் வரணும், நீ தான் ஹீரோ, நீ தான். இல்லை சார் நீங்கள் இல்லை அதெல்லாம் கிடையாது, இதை நாங்கள் வாங்கி ஹீரோவாக இருக்கிறதுக்கு எங்கள் பேர் போடுறதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அதை இது பண்ணவே கூடாது, உங்கள் பேர் தான் வரணும்னு சொன்னார். ஸோ அது எனக்கு மறக்க முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் தான் நாங்கள் குற்றப்புறமை பண்ணும்போது அவரோட நான் ஒர்க் பண்ணேன். அது 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 அவர் நிறைய காலில் செருப்பு இல்லாமல் நடக்கும். நாங்கள் ஒரு ட்ரெயிலர் ஷூட் பண்ணோம் குற்றப்பரம்பரைக்கு. அப்போ அதுலேயும் அவர் தான் நடிக்கிறானும் போது அதில் நடிக்க வச்சது எனக்கு என் டைரக்ஷனில். மறுபடியும் நான் அவர் கூட நடித்தது எம்ஜிஆர் மாரில், அதோட என் டைரக்ஷனில் அவர் நடிக்கணும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பிரபு சார் சாப்பாடு தான். ஆமாம், இன்னும் அந்த பெரிய கேரியர் வந்துடும். தஞ்சாவூரில் நாங்கள் எடுத்தோம். தஞ்சாவூரில் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்துடுவாங்க. தஞ்சாவூரில் சாப்பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். டெய்லி வந்தோடனே மாஸ்டர் நாங்கள் குக் வச்சுருக்கோம். வந்தவொடனே என்ன அவருக்கு சார் இன்றைக்கி என்னன்னு கேட்டு டெய்லி வந்தவொடனே அவர்கிட்ட தான் பேசுவார். இன்னைக்கு இப்படி போட்டு உப்பு இப்படி போட்டு அப்படின்னு. அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு அப்புறம் வந்து அவர் டக்குன்னு மாறி நடிக்கும் போது உடனே வந்துடுவார். இப்போ 2 பேரும் நடிக்கும் போது இன்னைக்கு புளிக்குழம்பு சாப்பிட்டே இங்கே கேமரா எனக்கு முன்னாடி இருக்கேன். நான் இங்கே புளிக்குழம்பு பற்றி சொல்ல கேமரா இருக்கு, இவர் இங்கிட்டு இருப்பார். சரி டைலாக் சொல்ல மாட்டார். இன்னைக்கு இந்த குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சார் அந்த குழம்பு சார் டேக்குன்றாங்க, குழம்பு புளிக்குழம்பு அப்படின்னு நம்ம மாற்றிக்குமா அந்த மாதிரிலாம் கரெக்டா வந்தபோது இன்னைக்கு புளிக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப ஜாலியான ஒரு இது. அப்புறம் நாங்கள் அந்த படத்தில் ஒரு கெட்டப்பை மாற்றுவோம் அப்படின்னு நாங்கள் ஒன்று யோசிப்போம். சார் கெட்டப்பை இப்படி மாற்றுவோம் அப்படி மாற்றுவோம், இந்த இடத்துல ஒரு சேஞ்சாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் டேரக்டர் சார். நான் சொன்னேன் நீங்கள் போய் இல்லை சொல்லிடுறேன். சார் நீங்கள் வந்து என்னப்பா சார் நீங்கள் வந்து ஸ்டைலே மாற்றணும் சார், உங்கள் ஸ்டைலு இந்த மாதிரி ஹேர் கட் இப்படின்னு சொல்லி எல்லாமே இப்படி இருக்கணும் சார், இப்படி இருக்கும் இந்த ஷர்ட்டு அப்படியா உடனே 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டார். 10 நிமிஷத்தில் நான் சொன்ன மாதிரி வருவார், எப்படி வர்றாருன்னு பாரு அப்படின்னு காத்துருத்தோம்.
அப்படியே தான் அப்படியே திரும்பி வர்றாரு. வந்தார். அப்படியே தான் வர்றாரு, மாத்தவே இல்லை. நான் மாத்திட்டேனா அப்படின்னா எங்கிட்ட மாத்திட்டேனா ஓகே சார் சரி வாங்க சார். சரி வாங்க. அவர் என்னவா, ஏன்னா அவர் ஃபிக்ஸ் ஆகி ஒன்று வந்துட்டாரு. ஆமா. அப்புறம் அப்படியே தான் அவர் நினைச்ச மாதிரி தான் வந்தாரே தவிர நாங்க நினைச்ச ஒரு போட்டோ எடுத்து காமிப்போம்ல அது வரவே இல்லை. அவர் நினைச்சதான் வரும். அப்படிதான் வந்து ஆனா ஜாலியா இருந்தது. இப்போ வரைக்கும் அது தொடருது. அது வந்து இப்போ வரைக்கும் தொடருது. நான் உடன்பிறப்பு படம் பண்ணும்போது சிவாஜி சாரோட சூரக்கோட்டையில அவங்களோட சொந்த வீடு இருக்கு. ஆமா சிவாஜி ஃபார்ம் ஹவுஸ் அந்த வீடு. ஆமா ஆமா. அது யாருக்குமே கொடுத்ததில்ல. உடன்பிறப்பில் நாங்கள் பண்ணுறேன். அப்போ டைரக்டரும் சொல்கிறார், சார் யாருக்குமே கொடுத்தது இல்லை, உங்களுக்கு பிரபு ஏங்க நான் எப்படி யாருக்குமே கொடுத்தேன்ல, விக்ரம் பிரபுவே ஒரு படத்துக்கு கேட்டுங்க அதுக்குமே நோ தரமாட்டேன்ட்டாங்க. சொல்லிட்டாரா? ஏங்க விக்ரம் பிரபுக்கே தரமாட்டேன், நமக்கு எங்க இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்புறம் கேட்டுட்டு அவர் பிரதர்கிட்ட கேட்டு உடனே அந்த வீட்டை கொடுத்தேன். அதில் தான் நாங்கள் படமே எடுத்தோம். உடன்பிறப்பு என்னோட வீடும் ஜோதிகா மேம் வீடும் அங்கே தான். அந்த வீடு தான் வந்து அந்த அந்த வீடை ஃபுல்லாக நாங்கள் படம் ஃபுல்லாக அதில் யூஸ் பண்ணோம். அவங்க தோட்டமும் அந்த படத்தில் யூஸ் பண்ணோம். ரஜினி சார். ரஜினி சார் நான் அவரோட ஒரு படமாக நடிக்கணும்னு நினச்சேன், பேட்டை. மறக்க முடியாது. ஒரு டவுன் டு எர்த். அவர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த எந்த இதுவுமே இருக்காது, சாதாரணமாக இருப்பார். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த 20 நாள் நான் வந்து வாரணாசியில், ஏன்னா அதில் கடைசியாக வந்தது நான் தான். எனக்கு கடைசி ஷெட்யூலில் தான் என்னை எடுத்தாங்க அந்த இது. கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட வந்து கதை கேட்கும்போது நீங்கள் நடிக்கணும்னு எனக்கு சொல்லும்போது, ரஜினி சாருக்கு எதிரியாக மட்டும் நான் நடிக்க மாட்டேன், பக்கத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கூட நடிக்கிறேன் நான், இல்லை அவர் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அதில் நடிக்க வச்சாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. மறக்கும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்புறம் ஆடியோ ரிலீஸில் என்னை பாராட்டி பேசினார் அவர். நான் சினிமாவில் வந்து நான் சந்தித்ததில் 4 நல்ல மனுஷங்க தான், அதில் சசி ஒருத்தர். 45 வருஷம் என்னோடய சினிமா வாழ்க்கையில் 4 நல்ல மனுஷங்களை நான் சந்திச்சிருக்கேன், அதில் ஒருத்தர் சசின்னு சொன்னது எனக்கு பெரிய, அவர் ஆனால் அவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம் நிறைய இதில் இருக்கும். அவர் அந்த படத்தில் வந்து கண்ணாடி அவர் தான் போட்டிருப்பார், ஒரு கூலர்ஸ் போட்டிருந்தார், நான் போடல. நீ ஏன் போடல? இல்லை சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார், நீங்கள் போடலாம் சார், நான் போட முடியாது. இல்லை இந்த படத்தில் நான் உங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்குறேன், உங்கள் அப்பா கீழே தான் வேலை பார்க்குறேன், நீங்கள் போட்டால் தான் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி போட வச்சு, அப்புறம் 2 பேரும் தான் அந்த கூலர்ஸ் போட்டுருந்தோம். ஸோ அந்த இது எதுவுமே பார்க்க மாட்டார். ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருந்தது. இவங்க லேட்டாக, இவங்க வந்து என்னென்னா லேட்டானா தான் அவர் கொஞ்சம் இன்னும் இவ்வளோ லேட்டுன்னு அவர் டென்ஷன் ஆயிடுவாரோன்னு பயந்து என்ன தான் அனுப்புவாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சார் இதாயிடுவார், நீங்கள் பேசிட்டுருங்க, அந்த ஃபீல் தெரியாதுன்னு. என்னதான் என்ன அனுப்புறீங்க, நீங்கள் போனாலும் அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசணும் சார், அப்படி சார் நீங்கள் கழுகுப்பா, அவங்க நைட்டு ஃபுல்லாக விடிய எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி சார் இதை முடிச்சிருவாங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஜாலியாக அப்படி ஒரு தனுஷ் பெரிய நல்ல ஆக்டர். அது வந்து அண்ணன் கேரக்டர், அவருக்கு வந்து திருவண்ண அண்ணன் கேரக்டரில் என்னை நோக்கி பாயும் தோட்டம். அதில் ஃபஸ்ட்டே வந்து என்னை கேட்டார், நான் கெஸ்ட் ரோல் பண்ணல அப்படின்னு சொல்லி. சார் யார் கௌதமன் சார் வந்து சொன்னார், கெஸ்ட் ரோல் பண்ணல சார். அப்போ நான் கிடாரின்னு படம் பண்ணேன், அதுக்கு வந்தார். வந்துட்டு கிடாரியில் தான் வந்து தர்புகா சிவா மியூசிக், அந்த மியூசிக் ரிலீஸ் பண்ண வந்து அப்போ தான் அவர் பாட்டை கேட்குறாரு, அதை தான் இதில் இந்த படத்துலையும் வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்லுவோம், சார் நான் உங்களில் அந்த 20 நிமிஷம்லாம் வரல சார், 2 மணி நேரம் வரேன் சார். அதாவது சார் 2 மணி நேரமாக வரேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். பட் அது ரொம்ப வருஷம் கழிச்சும் அது சுற்றி என்கிட்ட தான் வந்தது. சரி பண்ணுவோம், ஒரு 5 நாள் 6 நாள் சொன்னார், பண்ணுவோன்னு சொல்லி பண்ணது. விஜய் சேதுபதி சுந்தரபாண்டியன் இதில் தான். விஜய் வந்து அப்போவே வந்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள், அது அப்போவே எங்களுக்கு தெரியும். இந்த படம் இருக்கும்போது ஒரு வில்லன் கேரக்டர் தான் இருந்தது சுந்தரபாண்டியனில். அப்போ அவர் பிஸா பண்ணிகிட்ருக்காரு, 2 படம் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பிரேம் வந்து சொல்லும்போது விஜய் சேது பண்ணுறேன்ட்டார் அப்படின்னு சொன்னோடனே இவனும் டைரக்டர்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவர் 2 படம் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு, சின்ன கேரக்டர் இதில் பண்ணி அது ரொம்ப இதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவர்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்க, இது சின்ன கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டராகவும் இருக்குது, வில்லனாகவும் இருக்குது, நீங்கள் ஹீரோவாக பண்ணிட்டு அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட கேட்டோன்னு, இல்லை நான் எனக்கு கேரக்டர் தான் முக்கியம், அதுவும் வில்லேஜ், இது நான் பண்ணுறது 2 சிட்டி, இது வில்லேஜ் சப்ஜெக்ட், அப்படி வில்லேஜுக்குள்ளேயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் நடித்தார். நடிக்கும்போதே எடிட்டிங்லேயே எங்களுக்கு தெரிஞ்ச, நானும் பிரபுவும் பேசுவோம், சார் இவர் கரெக்டாக பயங்கரமாக கரெக்டாக நடிக்கிறாரு, என்னென்னா எடிட் பண்ண முடியாத அளவுக்கு அவர் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணலாம், கட் பண்ண முடியாது, எண்டும் ஸ்டார்டிங் தான் இங்கே தான், அதை கட் பண்ண முடியாதபடி அதை பிளான் பண்ணி நடிச்சிடுறாரு. சார் கட் பண்ண முடியல, இங்கே நல்லா பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங் ஏன்னா
மிடில் அது பண்ண எண்டு ஸ்டார்டிங் தான் கட் பண்ணுவோம். ஆனால் அந்த அந்த ரெண்டும் Perfect-ஆ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நல்லா இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதை எடிட் பண்ணவே முடியாது, கரெக்ட். நடுவுலையும் கை வைக்க கை வைக்க முடியாது. முடியாது. ஸோ அப்போ அதை மட்டும் கரெக்டாக ஸ்டார்டிங் என்னும் பர்ஃபெக்டாக பண்ணோன்னே அது ரெண்டு பக்கமும் இது பண்ண அவரது ஃபுல்லாக தான் பண்ண முடியும். மித்ததெல்லாம் குறைக்கலாம் ட்ரிம்ல, கரெக்ட். அவரது குறைக்கவே தொடவே முடியாது. முடியாது. இதை நானும் Yeah, வரும் notice பேசணும், பண்ணி. அப்போவே நோட்டீஸ் பண்ணி அதை பேசிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். Yeah. அது இது வந்து என்னோட ஃபேவரட் செக்மெண்ட். ஏன்னா இதுல இருக்கிறது ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் எப்பவுமே ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸை ஃப்ரீஸ் ஆமா. பண்ணி அது கொடுக்குது அண்ட் வி ரீலிவ் தட். ஸோ அதுதான் இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஓ, இது எல்லா இடத்துலையும் வச்சுருவாங்க. இந்த இந்த இது வாட் அ லவ்லி பிக்சர்ல. பாலாசனா சுந்தரபாண்டியன் ஆ. விருது, அது வந்து 100 days ஃபங்க்ஷன். அது ம், 100 days 100 நாள் உடனே அது ஷீல்டு. ம். இந்த ஷீல்டை வந்து நாங்கள் வெறும் என்ன நினச்சோம்னா, ஒரு கேமரா தூக்கிட்டு ம். இந்த ஷீல்டை எல்லாருக்கும் ஒரு ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் எல்லாரையும் வர வச்சு கொடுக்காம வேற மாதிரி பண்ணணும்னு யோசிச்சு யாரோ அவங்க வீட்டுக்கு போய் ம். அங்கே போய் நேரில் கொடுத்தோம். ஓ, ப்ரொடியூசர் டேரக்டர், இப்போ ஆர்டிஸ்ட்னா இப்போ விஜய் சேதுபதினா அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அங்கே போய். போகிறது. அப்புறம் ஷூட்டிங்கில் அப்போ இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் அவங்களாம் இருந்தாங்க. அவங்க ஷூட்டிங் போயிட்டோம். அவங்க ஷூட்டிங்கில் போய் அங்கே கொடுத்து அப்படி எங்கெங்கே இருக்காங்களோ எங்களோட காஸ்டியூமர்னா அவரோட காஸ்டியூம் அவர் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அவங்க ஃபேமிலியோட உட்காந்து நைஸ். காஸ்டியூமர், ப்ரொடக்ஷன் யூனிட்னா அந்த ப்ரொடக்ஷனோட அவங்க வீட்டுக்கு, லைட்மேன்ஸ்னா லைட்மேன் இதுக்கு போயிட்டோம். அங்கே பிரசாத்னா பிரசாத் இதுக்கு போயிட்டு அப்படி போய் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வந்தோம். இப்போ எல்லாரும் கொடுத்துட்டு எனக்கு யார் கொடுக்குறது, எல்லாருக்கும் நான் போய் கொடுத்தேன். ஆமா. அப்போ எனக்கு அப்போ சாரோட பாலானி ம். ஆஃபீஸில் அவர் கொடுக்கணும். அவர் ரொம்ப பிடிச்ச படம் பிடிச்சிட்டு எனக்கு முத்தம் Yeah, கொடுத்து நீ yeah. வரணும்னு சொல்கிற அந்த 100 daysக்கான இது. ம். ம். இது அமீரனும் இது சரண்யா மேடம் அவங்க பொண்ணு கல்யாணம். ஓ எஸ், அதுக்கு அவங்க பொண்ணு போயிருந்தீங்கல்ல. கல்யாணம் நடந்தது. மூத்த பொண்ணு கல்யாணத்துக்காக நாங்கள் போனது. குட்டி புள்ளியில் எனக்கு அம்மாவாக இருந்துச்சு. அது ஒரு கதை. ஆனால் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு மறுபடியும் அதில் ஒரு இது. ஸோ அமீர் அண்ணன்ன்றது வந்து அவருடைய தான் எல்லாம் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் எல்லாம் சொல்லியெல்லாம் தரமாட்டார், நம்மளா கற்றுக்கணும். அதே மாதிரி இவர் சொல்லி தரமாட்டார், கற்றுக்கணும். அவர் அட்வைஸ் சொல்லுவார், நீ இப்படி இருந்தால் தான் இப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவார். தப்பு பண்ணிட்டோம்னா அதை சொல்லுவார், எல்லாம் இது பண்ணுவார். ஸோ அந்த இதில் இருந்தது. ஓகே. இயக்குனர் அதை எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி நாங்கள் இப்போ இயக்குனர்லாம் இங்கே உட்காந்துருக்கோம்னா அதுக்கு அவர் தான் காரணம். நான் மட்டும் இல்லை, கிராமத்திலிருந்து இனி எத்தனை இளைஞர்கள் வந்தாலுமே அவர் தான். ஏன்னா ஒரு கிராமத்திலிருந்து வந்து நம்ம சென்னையில் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வழித்தடம் போட்டது தான். எல்லா கிராமங்களும் கரெக்ட். அப்போ கிராமத்திலேருந்து ஒருத்தன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் தான். அது நான் ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். அந்த குற்றப்பரம்பரை ஒரு புக்கு இருந்தது, அதில் நான் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கேன். இங்கிலீஷ் புக்கு இருக்கும், அதை காமிச்சிட்டு அதில் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேன். அந்த அந்த தருணம் அது வீட்டுக்கு. நான் அவரோட 2 படம் பண்ணேன். நானும் இன்னும் வரல. அப்புறம் இது கெனடி கிளப்னு ஒரு கெனடி கிளப் வந்து ஒரு ஃபீமேலுக்கான கபடி பற்றின ஒரு கதை. சுசீந்திரன் இதில் ரொம்ப அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ பல விஷயங்கள் பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசும்போது சார் நீங்கள் இதாக பேசுகிறீங்க, மைக் இருக்குது அப்படின்னு. என்னடா எடுத்துகிட்டு போகிறான்டா. அவர் ஓப்பன் புக்கு தான். நானே அவருக்கு சார் நீங்கள் இதை பற்றி சொல்கிறீங்கன்ட்டு, சார் மைக் இருக்குன்னு அதான் இந்த மைக் கொடுத்துருவாங்க. மைக்கா என்னடா அவன் எடுத்துக்கிட்டா என்ன இதில் வேணா போட்டுக்கிறட்டும் அப்படின்வார். ஸோ அதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆள், அவ்வளோ ஜாலியான மனிதர். நாங்கள் எல்லா இந்த சந்ததிகள் எல்லாம் வர்றதுக்கு, வெளியூர்லேருந்து வர்றதுக்கு காரணம் பாதப்பட்டவர் அவர் தான். சுப்பிரமணியபுரம் அது நான் ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறேன். அங்கே கேமராமேன் இருக்காங்க மாடியில். இது ஒரு வீடு. இதுக்கப்புறம் இந்த வேறு வீட்டில் தான் எடுத்தோம். இந்த வீடு கொடுத்தாங்க, அது முதல் வீடு. இந்த வீடு அவங்க என்னென்ன கல்யாண வீடு மாதிரி ஏதோ 4 பேர் வந்து எடுப்போம்னு நினச்சிட்டாங்க. அவங்க ஷூட்டிங்னோடனே அவங்களுக்கு தெரில என்னன்றது. என்ன ஷூட்டிங்னோடனே என்ன இவ்வளோ பேர் வந்துட்டு இவ்வளோ பேர் தாங்க வச்சுருப்போம் தந்துட்டாங்க. மதுரையில் தந்தவொடனே அப்புறம் என்ன பண்ணாங்க, ஷூட்டிங்னா என்ன இவ்வளோ பேர் வர்றீங்க, நீங்கள் கல்யாண ஃபோட்டோகிராஃபர் மாதிரி 4-5 பேர் வருவீங்க, எடுத்துகிட்டு போவீங்கன்னு வச்சோம். இவ்வளோ பேர் அவர்கிட்ட கெஞ்சி அந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துட்டோம். இதை மட்டும் எடுத்து முடிச்சோன்னே டென்ஷனான இடத்துல இருக்குது. எடுத்து முடிச்சுட்டு கீழே அந்த ஓனர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். சார் கொடுங்க, ஒரே ஒரு நாள் இந்த ஒரு சாங் எடுத்துகிட்டு போகல, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, முடியாதுன்னு இருக்காரு.
இங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒருத்தன் எடுத்துகிட்டு இப்படி போகிறேன் ஒரு இது சார் இங்கே எங்கே ஆணி அடித்து போடா இப்பதான். அவன் போயிட்டான் வீட்டுக்குள்ள சார் இது எந்த இடத்துல ஹானி அடிச்சு போடன்னு என்கிட்ட கேட்குறேன் அந்த ஃபோட்டோலாம் போன வீட்டில் இது எங்கே அவன் தான் ஓனர் தரமாட்டான்டா அதுதான் ஏன்டா வீடே தரமாட்டா நீ எங்கே ஆணி அடிக்க அதை வேற அந்த ஆள் அது வேற போட்டு, ஆமா, கேட்டு tension நிச்சயம் ஆனது. கிடையாது. அந்த வீட்டில் எடுத்தது அந்த கண்களை ரெண்டாள் சாங் எடுத்தது சுவாதிக்கு வெக்கமே வராது 100% வரவே வராது. வெக்கம்னா நான் எனக்கு சத்தியமா என்னன்னு தெரியாது நடனா இப்படி நடக்கும். அப்போ நான் புக்கை போட்டு நீ காலை இப்படி வச்சு டெய்லி காலையில் வந்தோடனே ப்ராக்டிஸ் Practice. கொடுப்போம். எப்படி நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்றது வெக்கம் சுத்தமாக வரவே வராது. நான் சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ வெக்கம் அப்புறம் நான் ஒன்று ஒன்றா இது பிரேக் இட் டவுன். பிரேக்கிட்டு அதான் படிக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அவங்க அம்மாட்ட கேட்பேன் ஹிந்தியில் ஸ்மைலுக்கு என்ன சிரிக்க வைக்கணும் முஸ்குரானான்வாங்க படிச்சிருக்கேன் முஸ்குரானான்னு கூட சிரிக்கும் இந்த அந்த மாதிரி. மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிது திடீர்னு லுக்கு காமிப்போம் அவன் நான் போய் நின்று அப்படி சிரிப்பேன் அதை பார்த்து என்னடா இவன் சிரிக்கணும் நான் ஒரு அது ஒரு அப்படி, shot. வந்துடும் இப்படி தான் ஒன்றா எடுப்போம். திடீர்னு போய் நீங்கள் கண் அடிச்சிருவேன் கண் அடிக்கிறேன் அது ரியாக்ட் அப்படி அப்படி முன்னா எடுத்தது தான் சமுத்திரக்கனி. இந்த சுப்பிரமணியபுரம் நான் அவர் நடிக்க கூப்பிட்டம்போது அவர் வந்து 3 எபிசோடு 3 டிவி சீரியல் 3 டிஃப்ரெண்ட் சேனலுக்கு அவர் பிஸியாக இது பண்ணிட்டு இருந்தார் பரபரன்னு. அப்புறம் தங்க நகையை பற்றி ஏதோ ஒன்று இருக்கும் அதுவும் சன் டிவிக்கு இப்படி எல்லா சேனலுக்கும் ஒரு 4 இது பரபரப்பாக இருந்த சமயம் அவரை சுப்பிரமணியத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவர் நடிக்கணும் அப்படின்றது எனக்கு அவர் நடிப்பார்னு அந்த ஆசைலாம் எனக்கு தெரில. நான் அமீரனோட தான் அவரை பார்த்தேன். ஏன்னா இந்த பருத்திவீரனுக்கு அவர் தான் கோ டைரக்டராக இருந்தார். அப்போ அவரை பார்க்க போகும்போது தெரிஞ்சோடனே சகோ நீங்கள் முடி வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் மறந்துட்டேன். முடி வளர்த்து என் முன்னாடி திட்டுறாடா என்னடா போல வச்சுருக்கேன்னு வாங்கன்னு சொல்லி அளவெடுத்தது கதை கேட்காமல் எதையும் கேட்காம ஷூட்டிங்க்கு வந்து நடித்து அவர் வந்த உடனே 4 நாள் ரெஸ்ட்டு தான் கொடுத்தேன். அவர் கேட்டார் என்னடா நான் 4 நாள் வர சொல்லிட்டு நான் அவ்வளோ பிஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் என்ன 4 நாள் என்னை வந்து தூங்க போட்டுகிட்டே இருக்கீங்க ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறீங்க எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கோவப்பட்டார். சொன்னேன் இல்லை சகோ நீங்கள் 4 நாள் மைண்டில் எல்லாம் ப்ரெஷரில் இருப்பீங்க. நீங்கள் 4 நாள் 4 எபிசோடு 4 டிவி சீரியல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணணும். நீங்கள் 4 நாள் ரெஸ்ட் எடுக்கும்போது உங்கள் மைண்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதில் இருந்து யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தட். அதுக்கு தான் அந்த 4 நாள் இது பண்ணோம். இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்குன்னு சொல்லி அவர் இது பண்ணார். பண்ணும்போது நாங்கள் அவர் ஷூட்டிங் எல்லாட்டிலும் வந்து க்ரௌடு கிளியர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் எங்கள் நட்புங்க. என்னடா இவ்வளோ பெரிய டைரக்டர் 3 படம் பண்ணிட்டார் நம்ம சொல்கிறத கேட்குறாரு கதை கேட்கல நம்ம சொல்கிறத கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அப்படி தான் எங்களுக்கு ஒரு நட்பு இதாச்சு. அது இப்போ வரைக்கும் தொடர்ந்து. சூரி சுந்தரபாண்டியில் இன்னொரு ஹீரோ 2 ஹீரோ அப்படின்னா சூரியும் ஒரு ஹீரோ. அதில் தான் மெயின் இதாக போட்டு படம் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுருந்தோம். சூரியும் ஒரு ஹீரோ நான் சொல்லுவேன் நீயும் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்தது. அப்புறம் கருடன் அவர் வெற்றிமாறன் சார் படம் பண்ணி ஜெயிச்ச பிறகு கருடன் ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சின்ன கேரக்டருக்கு கேமியோ பண்ணுங்கன்னு சொன்னார். நான் அவருக்காக அது பண்ணேன். அவர் வளரணும் அப்படின்னு சொல்லி அவரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நல்லா வளரணுன்ற ஆசைப்படுறேன். அவரோட ஹார்ட் ஒர்க் அது அதுக்கான கஷ்டப்பட்டு அவன் அதை வளர்ச்சி இது எல்லாமே அவரை சார்ந்தது சூரியை சார்ந்தது. கதை கேட்கும்போது கூட நான் சொல்லுவேன் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ யாரையாவது அனுப்பிச்சாலுமே ஏன்னா அது அவருடைய லைஃபு அவர் சார்ந்தது கஷ்டப்பட்டு வந்து அது வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. விஜய் சார் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அது ஆடியோ ரிலீஸ் ஆதவன் ஆடியோ ரிலீஸு அப்போ தான் வந்து அவரை பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சேர் தள்ளி தான் உட்காந்துருந்தேன். ஒரு சேர் ஃப்ரீயாக இருந்தது யாரோ உட்காந்தாங்க அங்கே போயிட்டாங்க. அந்த சேர்லேயே உட்காந்தேன் நடுவில் கிடையாது ஒரு சேர் ஃப்ரீயாக இருந்தது. இப்படி பார்த்துட்டு வாங்கன்ட்டார். அவர் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தார். நான் வந்து சரி இப்போ வேணாம் மாற வேணான்னு அப்படியே உட்காந்துருக்கேன். பார்த்துட்டு வாங்க பக்கத்தில் உட்காந்து அப்புறம் உட்காந்து அவர்கிட்ட பேசினது அவராக வந்து உட்கார சொல்லி இது பண்ணது. அப்புறம் அவருக்கு ஒரு கதை போய் சொன்னேன். ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி போய் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது. அவர் கேட்ட கேள்வி அப்படி தான் இருந்தது. நான் அவருக்கு வேறு கதை எடுத்துகிட்டு போனேன். ஒரு காப் ஸ்டோரி கொண்டு போனேன். அப்போ அவர் சொன்னார் நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்களா அடுத்து ஒரு படம் பண்ணால் நான் இந்த மாதிரி பண்ணணும் அந்த கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் அந்த கதையை சொன்னோம். அது வந்து வெங்கடேசன் அவர் தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு.
அவரை கூப்பிட்டு 2 பேரும் போய் கதை சொன்னோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு ப்ரொடியூசர்லாம் பார்த்து அந்த படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாம் பிளான் பண்ணி போனோம். பட் அப்போ பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஜாஸ்தியாயிடுச்சு. அப்போ வந்து பாகுபலி எதுவுமே வரல. இந்த இதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் இல்லை. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆல்சோ அந்த அட்வான்ஸ் இதுக்கு ஒரு வரல. ஆடியன்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது ப்ரூவ் இன்னும் ஆகல. ஆகலை. அப்போ அந்த டைம் ஏர்லி அது. Correct. அதில் வந்து பண்ண முடியாமல் போச்சு. நான் வெயிட் பண்ணுவோன்னாரு. சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. சந்தோஷம். ரொம்ப இதாக பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி. அந்த ரோட் சீனில் கௌதம் மேனன் சார் என்னை நோக்கி பாயும் தோட்டா அந்த படத்தில் இருக்கும்போது அந்த ரோட்டில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீன் என்னென்னா, அது நான் நடிக்கிறேன்னு சொன்னோடனே ஃபைட் சீன் எடுக்கிறோம். ஃபைட் சீன் ஆட்டோவில் தான் போவோம். பேசிட்டு ஆட்டோ கவுந்துரும், அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நான் வரும்போதே ஆட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ அப்படி தூக்கி போட்டு தான் வருவேன். அப்படி எனக்கு வச்சுருந்தார். அப்படி வரணும்னு சொல்லிட்டார் அவர். ஸோ அது பண்ண உடனே ஃபைட் மாஸ்டர் சில்வா, அவர் தான் ஃபைட் மாஸ்டர். அவர் என்ன ஆட்டோவை தூக்கி போடணும், இது கௌதம் மேனன் படமே இல்லையே, ஆட்டோ எப்படி தூக்கி ஆட்டோவை எப்படி தூக்கி போடணும்னு அவர், இது தப்பாக இருக்கே, இவர் எதுக்கு ஆட்டோவை தூக்கி போட்டு நார்மலாகவே வரலாம் வந்து டப்பு டப்புன்னு சொல்லாமே, நான் ஒரு கையில் அப்படி தூக்கி போட்டு தான் சுட்டு வருவேன். என்னடா இது கௌதம் மேனன் சொன்னாலும் இவர் சொல்கிறார், சார் இது உங்கள் படம் மாதிரி இல்லை, ஆட்டோ அவரை தூக்கி போட்டு வர சொல்கிறீங்க, அது இதாக இருக்கும், இது வேணாம். இல்லை ஸோ இது என் படம் இல்லை, இந்த நேரத்தில் சசி படம் அப்படின்னு சொன்னார். சசி படம் அவரோட படம், அதனால் அது அப்படி தான் வரணும். ஏன்னா அவர் ஆட்டோவிலே போட்டு கழுத்து எடுத்தவர், ஆட்டோவை தூக்கி போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அவர் அது ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அவருக்கு கிளாப்ஸ் தான் வரும், அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்ததான் அந்த 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 இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது. இவரோட எனக்கு ஒர்க் பண்ணும்போது, நம்ம டைரக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்வீட்டாக அழகாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். அது வருமா வராதான்னு தெரியல, சுட்டுப்பட்டாலும் வராது பிறகு, ஆனால் அது வர வைக்கணும் நமக்கு. என்னென்னா ஒருத்தர் நடித்த பிறகு குட் தேங்க்யூன்னு சொல்லுவார் ஒவ்வொரு ஷாட்டுக்கும். தேங்க்யூ அப்படின்னு. எதுக்குடா தேங்க்யூ, நம்மலாம் முடிச்சோன்னு அங்கிட்டு போயிடுவோம். அடுத்து ஆர்டிஸ்ட்லாம் கோவத்தில் பார்ப்பாங்க, ஓகேவா ஓகே இல்லை அடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆர்டிஸ்ட் திட்டுவாங்க, என்ன ஓகேன்னு சொல்ல மாட்டேன் நடிச்சுங்க நிற்பாங்க. அதெல்லாம் நமக்கு அப்படியே போயிடும். அடுத்ததுல என்னன்னா நமக்கு மைண்ட் என்ன ஓகே, அடுத்த ஷாட் போயிடும். இது ஓகேன்னு கூட சில சமயம் சொல்ல மாட்டான். அந்த முள்ள அடுத்து வந்து சார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண அவங்க ரெடியா ஓகேன்னு ஆர்டிஸ்ட் நிற்பாங்க, எதுவும் சொல்றது கிடையாது. ஆனால் இவர் முடிஞ்சு குட் ஓகே தேங்க்யூ அப்படின்னு தேங்க்யூன்னு. ஏன்னா அவர் நினைச்ச ஒரு விஷயத்த நம்ம பண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டோன்றதை தேங்க்யூன்னு சொல்லி அவர் அவ்வளோ இதை சொல்றது. இது புதுசாக இருக்கேடா, இந்த தேங்க்யூ நம்ம சொல்லி பழகணும் மேடா அப்படின்னா. ரெண்டாவது எனக்கு அவருக்கும் ஃபஸ்ட்டு போகும்போது செட் ஆகலை. நம்ம வந்து படப்படன்னு பேசிடுவோம். நம்ம டைலாக் வந்து அம்மனான், அவர் ஸ்லோவாக நிறுத்தி எப்போ போய் எப்போ சேர்றதுன்னு ஸ்லோவாக சொல்கிறாரு. என்னடா ஃபஸ்ட்டு ஓகே இல்லை, என்னடா கௌதம் சார் தப்பாக வந்துட்டோமோ, எப்பயே சொன்னாங்க இது நமக்கான ஸ்கூல் கிடையாது, தப்பாக வந்துட்டோமோ, என்ன நோக்கி போயிருந்துட்டா தோட்டெல்லாம் நம்ம மேலே பாயுது அப்படின்னு நினச்சோம். கமல் சார் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் அவர் தான். நம்ம காஸ்டியூமில் இருந்து சினிமாவில் நடிப்பில் இருந்து காஸ்டியூம் வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் அவர் தான். எந்த ஹேர் கட்டாக இருந்தாலும் சரி, அந்த காஸ்டியூம் மேக்கப்பு எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறார். அந்த ஃபோட்டோ வந்து பிரம்மன் ஆடியோ ரிலீஸ் சார் வந்திருந்தார், அதை கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போ எங்கள் அம்மா இறந்துருந்த சமயம் அது. அந்த டைம் வந்து அவர் ஃபோன் பண்ணி எனக்கு கன்சல்ட் பண்ணார். அப்போ சொன்னார், ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். அப்போ அவர் ஃபோன் வந்துச்சு, எனக்கு அது எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இங்கே வந்தப்போ, சார் நீங்கள் ரொம்ப நன்றி சார், நீங்கள் எனக்கு ஆறுதல் சொன்னதுக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள், அது என்னமா இறந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ நான் சின்ன பையன், எனக்கு இது இல்லை, இப்போ உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். நான் அதை விட அவர் சொன்னதான், நான் உங்களோட சின்ன வயசில் நான் இழந்துட்டேன், இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற அப்படி ஒரு ஆறுதல் சொன்னார். அது எனக்கு மறக்க முடியாத. இவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பாட்டி தவறி போயிட்டாங்க. அப்பா வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் வரட்டுமான்னு கேட்டபோது அப்பா வந்து சொல்லியிருக்காரு, உன்னை நம்பி 40 பேர் 50 பேர் இருக்காங்க, ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வா அப்படின்னு. ஸோ அதனால அவருக்கு அம்மா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் வர. இது வந்து அயோத்தி படம் பாருங்க, பாரதி ராஜா சாரும் பாக்கியராஜ் சாரும் இதில் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளோட இல்லை. அதுதான் வருத்தமான செய்தி. இதில் இருக்கும்போது அயோத்தி படத்தை 2 பேரும் வந்து பார்த்த ஒரு விஷயம், 2 பேரும் பாராட்டின ஒரு விஷயம். ஒருவர் சிறந்த இயக்குனர், நாங்கள் வர்றதுக்கான
பாதை அமைச்சு கொடுத்தவர். பாக்கியராஜ் சார் வந்து சிறந்த திரைக்கதை ஆசிரியர். அவரை மாதிரி திரைக்கதை வந்து அமைக்கிறதுல ஆமா. எதுவுமே இது பண்ண முடியாது. நான் என்னுடைய முதல் படம் சுப்பிரமணியபுரம் அவர்கிட்ட தான் போய் கதை சொன்னேன். அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் சொல்லி தான் போனேன். அவர் பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ஒரு திரைக்கதை ஆசிரியர்கிட்ட நாங்கள் போய் கதை சொன்னேன்ற இது அந்த இருக்கட்டும் இது வேணும். அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவார், அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சின்ன சஜஷன்லாம் சொன்னார். அது 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 கரெக்டாக ம், ம், இருந்தது. ம். ஸோ அது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். இது உடன்பிறப்பே ம். சூர்யா சார், ஜோதி ஆ. அம்மா அவங்க பேனரில் நாங்கள் பண்ணோம். ரைட், ரைட். இரா சரவணன் மறுபடியும் அவரோட இது ஜோதியா மடத்துக்கு அண்ணனா நான் பண்ணேன். அது அவங்களுடைய 50வது படம். ஓ! 50வது படம். அற்புதமான ஆர்டிஸ்ட், சொல்லவே வேணாம். பெர்ஃபார்மன்ஸ் பிச்சிருவாங்க மேடம். அப்படி இருக்கும் அவங்களோட நடிக்கும்போது. நமக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்க அவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. சூர்யா சாரோட பேனர் அது 2Dயில் ம். நடித்தது மறக்க முடியாது. நான் அவருக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன் ம். பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, அவர் படம் மௌனம் பேசியதில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் என்ன ஹீரோவாக்கி அவர் ப்ரொடியூசராக அந்த படத்தை பண்ணதே எனக்கு பெருமையாக Yeah. இருந்தது. ஏன்னா Yeah. நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது நானும் நினச்சதில்ல, அவரும் அவரும் நினச்சதில்ல. யோசிச்சிருக்க மாட்டார். கரெக்ட். நம்மளும் நினச்சதில்ல இப்படி வந்து இப்படி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். ம். ஏன்னா காலம் என்ன வருதுன்னா, அவர் ப்ரொடியூஸ் பண்ணி நான் நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொன்னது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவங்க மேனேஜர்லாம் சொன்னாங்க, நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் என்னோட கம்பெனி. அவர் சொன்னார், கம்பெனி ப்ரொடக்ஷன் எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்களோ அதே மாதிரி 2Dலையும் கொடுக்கணும்னு சொன்னார் அப்படின்னும்போது, ஸோ நம்மளை இன்னும் அந்த ஞாபகம் அவர் வச்சிருக்கு. வச்சிருக்காரு Yeah, அப்படின்ற yeah. தலைமுறைகள். ஆஹா. பாலுமகேந்திர சார், இளையராஜா சார், நாங்கள் அது பண்ணது. தலைமுறைகள் வந்து அவர் நிறைய பேர் யாரும் தயாரிக்க முன் வரலம்போது கடைசியாக உன்னோட ஆஃபீஸ் கதவை தட்டியிருக்கேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டே தட்டியிருக்கலாம் சார், உங்களுக்கு பண்ணாமலையா அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி லாஸ் ஆன சமயம் என்னோடய ஆஃபீஸில் எல்லாருமே கேட்டாங்க, என்ன படம் பண்ண கேட்குறாரா, இல்லைன்னு சொல்லிடு, வேணான்னு சொல்லிட்டேல இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், இல்லை பண்ணுறேன்னு சொல்லி. ஏன்னாங்க, நம்ம லாஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நேசித்த ஒரு மனிதர். நான் சின்ன வயசில் இவர் இன்ஸ்பிரேஷனாக பார்த்தவங்க. என் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அவர் எப்படி நான் வெறும் கையோடு அனுப்புவேன்? அவர் வெறும் கையோடு இல்லாமல் அவர் நிறைஞ்ச மனசோடு அனுப்புகிறதான் எனக்கானது. சந்தோஷமாக என் ஆஃபீஸை துள்ளி குதித்து போய் காரில் ஏறாரு பாருங்க, இதுதான் எனக்கான விருது. நான் வந்த சினிமாவுக்கு வந்து நான் தயாரிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் இந்த இது பண்ணார். இதில் வந்து ராஜா சார் தான் மியூசிக். ராஜா சார்கிட்ட போய் அவர் சொல்லிட்டு வந்தாங்க, எந்த காசும் பாலுமகேந்திரா சாருக்காக இதில் வந்து சம்பளமே வாங்காமல் அந்த இது பண்ணி கொடுத்தாரு. இது பண்ணி கொடுத்து ராஜா சாரை இப்போ தான் என்னை கூப்பிட்டு போகிறார், கையை பிடிச்சி, வா நம்ம வந்து நான் ராஜா சாரை மீட் பண்ண கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிரசாத்தில் கதவை திறக்கிறாரு. ஒரு 10 வயலின் வாசிக்குது, எல்லாம் கோரஸ், 1000 தாமரை மொட்டுக்களோட கோரஸ் வாசிக்குது. அது என்னை வரவேற்கிற மாதிரியே இருந்த ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு அந்த கோரஸோடு எங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று இங்கே ஃபோட்டோ எடுத்த ஒரு விஷயம். தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த ஃபோட்டோஸை பார்த்து நம்ம மெமரிஸ் பேசுறது ரொம்ப நைசர் ஜர்னி உங்களுக்கு. மெமரிஸ் அது. அண்ட் தென் அது நாங்க ஷேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அது உங்களுக்கு வாழ்க்கையில அந்த ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் அது அப்படின்னு இருக்கும். அது என்னது, எவ்வளோ, எப்போ, அது அந்த மெமரிஸ்க்கு உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி? ஃபர்ஸ்ட் சேலரி எங்கள் கடையில் தான் நாங்கள் வேலை பார்த்தோம். அந்த பேக்கிங்கில் வேலை பார்த்தோம். என்ன நாங்கள் ஸ்கூல் படித்தாலும் காலேஜ் படித்தாலும் தீபாவளிக்கெல்லாம் கூட்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் போய் வேலை பார்க்கணும். அப்போ எனக்கு வந்து அதில் வந்து 1000 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க எனக்கு. அது வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய கடையில் வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் ஒன்று நீங்கள் வாங்கினது இல்லை நீங்கள் கொடுத்தது, எதுவாக வேணா இருக்கலாம். ராம்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த அந்த இங்கிட்ட அங்கிட்டும் வேலை பார்க்கும்போது ஒருத்தன் நான் தான் டைரக்டர் வச்சு என்கிட்ட வர்றேன், டேய் போடான்னு சொல்கிறேன். கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அவன் என்ன மாட்டி விடவா இல்லை வேலையை விட்டு கிளப்பி விடவான்னு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேற வழி இல்லாமல் தெரியாமல் ஒன்று போட்டு கொடுப்பான், இல்லை திருட்டுத்தனமா. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப். என்னன்னா கொடைக்கானல் எடுக்கிறோம், நம்ம வந்து சொல்லணுமே சார் சொன்னது க்ரௌடு இங்கே வந்து யாரோ ஒரு அண்ணன், இவர் மட்டும் இங்கிட்டு ஓடுறாரு அங்கிட்டு ஓடுறாரு. டைரக்டர் இவன் டைரக்டரை பார்த்துட்டு ஒரு வெறும் மைக்கில் பிடிச்சி உட்காந்துருக்காருன்னு சொல்லி அவன் என்னை பார்த்து ரசிச்சுட்டான் முழுக்க. அவன் வந்து என்கிட்ட வர்றான், டே ஹீரோ அங்கடா வர்றா ஜீவாடா அப்படின்ட்டு. ஹீரோட்ட வாங்கிட்டேன். ஹீரோ உங்ககிட்ட வாங்கினேன், என்கிட்ட எதுக்கிட்ட வாங்கினா அவன் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதில், டே நான் இல்லடா அவர்தான்டா, நீங்கள் 3 பேர் தான்டா. அவன் கேட்கல.
ஒருவேளை நான் பண்ணி என்னை வேலையை விட்டு இது பண்ணுறதுக்கு இவனா சதி செய்கிறாங்களா, நிறைய பேர் நம்மளுக்கும் இவனாவது பண்ணுறாங்கன்னா அனுப்புறாங்க. அப்புறம் தெரியாமல் உனக்கு அதை வாங்கிட்டு போவேன். நான் ஜீவா சார் அவர் கையெழுத்து இருக்கு, ஹீரோயின் கையெழுத்து இருக்கு. அப்புறம் நான் வந்து அவனுக்கு தெரியாமல் அவனை போட்டு இந்த ஓடிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது. அதுதான் வந்து கொடைக்கானலில் பண்ணது. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன்? இந்த ரிலையன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ஃபோனு, ஒரு சின்ன ஃபோனா ரிலையன்ஸ்ல ஆமா ஒன்று வந்தது. அதுதான் வந்து அது வந்து ரீசென்ட்லி இல்ல, ஒரு அப்பதான் வாங்க. 10 அப்புறம் ஓ அப்புறம் நான் அப்பயே ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே கிடப்பாங்களா, அப்பெல்லாம் சொல்ல பேச்சர் முடியாது. வந்துச்சு. ஃபோனுன்றது செல்ஃபோன் Cellphone. ரிலையன்ஸ் தான் எல்லாருக்கும் வந்தது. அப்புறம் ஏய், நான் அதுக்கு phone- முன்னாடி அந்த செங்கல் மாதிரி ஒரு நோக்கியா வருமே. செங்கல்லாம் நானா வாங்கல, வாங்கல. செங்கல் வாங்கல. ரிலையன்ஸ் வந்து அப்போ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கும்போது ஒன்று இங்கே கொடுத்தாங்க. ஆ. அந்த ரிலையன்ஸ் ஃபோன் தான் வாங்கினேன். அது வாங்கினேன். அந்த செங்கல் வந்து எங்க அண்ணன் தான் வாங்கி வச்சிருந்தாரு. அது செங்கல் அதனால நோக்கியால பெருசா, இவ்வளவு பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசா ஆமா இருக்கும். ஆமா அதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு நீங்க வாடான்னு அதுவே லேட் ஆயிரும். ஆமா. அதனால ரிலையன்ஸ் சின்னதா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டோம் நோக்கியா. அந்த மாதிரி தியேட்டர்ல நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் படம்? தியேட்டர்ல பார்த்தோம், அது ஞாபகம் இல்லை. ஆனா ஸ்கூல்ல வந்து திருட்டுத்தனமா பார்த்த படம் வந்து ஸ்கூல்ல வந்து கட்டடிச்சா? கட்டடிச்சு நாங்க போர்டிங் ஸ்கூல் தானே, ஆமா. போர்டிங் ஸ்கூலு. அப்போ வந்து நைட்டு ஸ்டடீஸ்லாம் முடிஞ்ச உடனே குதிச்சு சரி, குதிச்சு. குதிச்சு கொடைக்கானல் அவ்வளோ குளிர், குளிர். 9 மணிக்கு போய் ஓடுவோம். ஓடி போய் தர்மதுரை படம் பார்த்தோம். நைட்டு போய் பார்ப்போம். பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு திருப்பி நடந்து வருவோம். ஏன்னா 2 தேட்டர் தான் அங்கே இருக்கும். வெள்ளையப்பன் மூவிஸும் கலையரங்கமும் 2 தேட்டர் கொடைக்கானலில். அப்போ இருந்து தான் ஆரம்பித்தோம். அதுதான் முதல் படம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். குதிச்சு போய் படம் பார்த்துட்டு வர்றது. அப்புறம் எவ்ரி சாட்டர்டே நைட் ஆனவுடனே இது பண்ணும்போது ஒரு தடவையும் மாட்டலையா? மாட்டினோம். ஒருத்தன் மாட்டி விட்டான் புதுசா. அப்படி இந்த எப்பன்னா ஒரு 5 பேர் போகும்போது மாட்ட மாட்டான். அந்த க்ரௌடு ஜாஸ்தி ஆக 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 மாட்டிக்கும். ஆமா. நான் வர்றேன்னு சொன்னேன். எல்லாம் காசு வாங்கிட்டு ஜேம்ஸ் வசந்த் சார் அவர் தான் சீக்கிரம் போக முடியும் சார், டிக்கெட் எடுத்து. எத்தனை பேர்? டே என்னங்கடா 10 பேர் இருந்தீங்க சார், வாங்க சார் வந்துட்டாங்க சார். 10 பேர் இருந்தீங்க. அப்படி குதிச்சு நாங்கள் போய் பண்ணுறோம். அப்படி தான் என்ன பண்ணோம்னா, ஒருத்தன் ஆர்வக்குள்ளாரில் ஆக்சுவலி முடிஞ்சு ஸ்டடீஸ் முடிஞ்சோன்னா என்ன தூங்க போவோம். தூங்க போனால் ஜர்க்கின்லாம் கலட்டுவோம்ல, எல்லாமே கலட்டிட்டு தான் நான் தூங்குவேன். அவன் ஒருத்தன் ஜர்க்கின் மங்கிக்கு அப்படி க்ளவுஸ் எல்லாம் போட்டான். அதில் வார்டன் பிடிச்சிட்டாரு. இவன் மட்டும் என்ன கிளம்பும் போது என்னடா அதோட இருந்த போல, அது வரைக்கும் டிஷர்ட்டோட இருந்த தூங்க போகும்போது க்ளவுஸ், அவன் குளிர்னு சொல்லிட்டு க்ளவுஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த ஓவர் ஆக்டிங்ல காட்டி அவன் க்ளவுஸ்லாம் ஷூவெல்லாம் போட்டுருக்கு. வார்டன் பார்த்துட்டாரு, இவன் எங்கேயோ போறான்ட்டு. மறுநாள் குதிச்சு போயிட்டு திருப்பி வர்றான். வார்டன் நிற்கிறாரு, வாங்கப்பா அப்படி நிற்கிறாரு. சார் என்னன்னா எல்லாம் பயந்துட்டான். இவன்டா நான் அவனை பார்த்தா கண்டுபிடிச்சான். அவனை திட்டுவான், என்ன நீ இப்போ நான் போட்டு எங்களை மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே திட்டுவான். வார்டன் வந்து சுகத்தில் இருறான். நான் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன பண்ணுவோம், வார்டன்கிட்ட போய் சார் இந்த மாதிரி சார் கேட்போம், பிரின்சிபல்கிட்ட சொல்லிடாதீங்க, இனிமேல் பண்ண மாட்டோம், நான் போய் கேட்டு வரேன், உங்களுக்காக நான் போய் மன்னிப்புக்கணும்னு போகிறேன். ஏன்னா நான் தான் தலைமை ஏற்று எடுத்துகிட்டு போனேன். நான் போய் சார் வார்டன் என்னன்னே பிரின்சிபால்கிட்ட அவர் சொல்கிறார், தம்பி நீங்கள் போனதை தயவுசெய்து பிரின்சிபால்கிட்ட நீங்கள் சொல்லிடாதீங்க. என்னடா ஆப்போசிட்டாருன்னா அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் போனதுன்னா என் வேலையை கிட்டுவாரு. எப்படி விட்ட நீ என்ன தின்னுவார். நீங்கள் போனதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போனதான் எங்கேயும் சொல்லாதீங்க, அப்படியே போய் தூங்க அப்பா அப்படின்ட்டு தப்பு சம்டா அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நான் மாட்டவே இல்லை. இப்போ நான் பேட்டியில் சொல்லும் போது தான் நானும் போயிருக்கேன். இன்னொரு பையெல்லாம் அடி வாங்கியிருக்கான், இன்னொருத்தர் அடி வாங்கினான். நான் நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம்டா அப்படின்னு அவன் தலைமை எடுத்து நம்ம காட்டி கொடுக்கலாமா அப்படின்னா. அப்புறம் இப்போ எங்கள் மேடம் சொன்னாலும், சசி நீ நான் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. நான் தான் வரவே இல்லைன்னு சீஃப் கெஸ்ட்டாக வந்தோடனே மேடம் சொன்னாங்க, நீ இந்த குதிச்சு போன மேட்டர்லாம் பையன் சொல்லாத, அது நம்ம ஸ்கூலில் தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு. அதை எதுக்கு மேடம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டேன். மேடம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அது எங்களுடைய வாழ்வியல், அதை நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள்லாம் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சோம். அதுதான் சார். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் வந்து நீங்கள் பொறுமையாக நான் கேட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. ஒரே ஒரு லாஸ்ட் மெசேஜ், சின்ன ஊர்லேருந்து பெரிய கனவோட இத்தனை பேர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்க தான் செய்யும். அது கனவுகள் சிலருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் ஆகும். ஏன்னா இவ்வளோ பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளோ ஈஸி இல்லை. கரெக்ட். அதுக்குள்ளே வந்து போராடி நம்ம வெற்றி முதல் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை வைப்போம். இங்கே வந்து நம்ம சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்.
ஆனால் அவமானங்கள் இருக்கும். அதை நம்ம ஆமால. எல்லாமே இருக்கும், எல்லாமே கஷ்டங்கள் ம். இருக்கும், அவமானங்கள் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அதை நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் கஷ்டப்பட்டேன், நான் அவமானப்படுத்தினேன், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. எல்லாரும் தான் கஷ்டப்படணும். ஆமா. எல்லாருடைய விஷயத்துக்கும் கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்களும் கஷ்டப்பட தான் செய்வாங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. Correct. அந்த கஷ்டத்தையும் அந்த பொறுமையும் எடுத்துக்கணும். அதாவது அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒரு இடத்துல கிடைக்கலாட்டினா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் இதாகிடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரை. அதை வந்து இது பண்ணணும். Yeah. நம்பிக்கை அவங்க மேலே வச்சா கண்டிப்பாக ம். கிடைக்கும். அதான் நான் ஐ திங்க் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாரும் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸை மாத்திரம் தான் வெளியிலேருந்து பார்க்குறாங்க. ம். ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிக்கு பல ஃபெயிலியர்ஸ், பல ம். லட்சக்கணக்கான ஃபெயிலியர்ஸ் கூட இருக்கலாம். ஆனா அந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்கு பின்னாடி நிறைய வலி, ஏமாற்றங்கள் இது எல்லாமும் இருந்து அதை தாண்டி தான் வந்திருக்காங்க ம். இல்லையா? ஸோ இட் இஸ் ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச்சோட வரது பெட்டர் ஆமாம். இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கும். இப்போ நான் வந்தது ஈஸியாக இருக்கலாம். நான் வந்து சினிமாவுக்கு வந்தது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் சினிமாவுக்குள்ளே வந்து நான் கஷ்டப்பட்டது ஜாஸ்தி. வேற வேற True, இதில் true. இருக்கும். அப்போ அது நான் கஷ்டப்பட்டேன்னு இல்லை, அது என் இஷ்டம். எனக்கு இந்த ம். இது பிடிச்சிருந்தது. ஆமா. அப்போ இது நான் இஷ்டப்பட்டு தான் அந்த கஷ்டத்துக்கு Correct. நான் இது பண்ணுறேன். ஆனா அதை கடந்து போகணுன்ற அந்த ஒரு இதோட. ஆமாம், அதுதான் ஒன்று. அது ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்கவே Correct. கூடாது. அது மீறி தான் நம்ம எல்லாம் Correct. இருக்கணும். பியூட்டிஃபுல்லி சார். தேங்க்யூ வெரி Thank மச் சார். அண்ட் உங்களோட டைரக்டர் சசிகுமார் அவரோட அந்த இதை வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் as well. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். CALS and Max Gold presents Binge Cafe. Title sponsor CALS, Believe in Better. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. Powered by Aroma Agma Ghee, Ananda Anubhavam Aroma, Mrudu Towels from Ramraj, super soft and super absorbent.